வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில நல்ல கொழுந்தான அகத்திக்கீரை, அதுல துவரம்பருப்பு தேங்காய்லாம் போட்ட ஒரு சூப்பரான அகத்திக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை வந்து இவ்வளோ கொழுந்தா இருந்துச்சு, அதனால நான் அப்படியே எடுத்திருக்கேன் கீரையை. பெரிய பெரிய இலையா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. கொழுந்து கீரையில் செய்யும்போது இதில் கசப்பு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரெண்டு நந்தினி அவங்க தோட்டத்துலேருந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க. துவரம்பருப்பு சும்மா ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி போட போகிறோம். காரத்துக்கு ஒரு 2-3 வரமிளகாய். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் உடச்சிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கி விட்டுட்டு கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அகத்திக்கீரை நல்லா கொழுந்தாக கிடச்சிதுன்னா இந்த செஞ்சு பாருங்கள். கீரைக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா கொஞ்சம் கொழுந்தாக வேணும்னு சொன்னிங்கன்னா தருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லேயாவது இருந்து அகத்திக்கீரை கொஞ்சம் கொழுந்தாக பறிச்சுட்டு வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது. இப்போ தண்ணி ஒரு 1/2 கப் போல் இது முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோவில் வச்சு அப்படியே வேக விட்டுறலாம். இது கொழுந்தாக இருக்கிறதுனால நான் மூடி எதுவுமே போடலை, அப்படியே வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே திறந்தே தான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த டைமுக்கு நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தகுந்த உப்பு போட்டுக்கலாம். கீரை பருப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்குது. பருப்பை வந்து மசிச்சு விட வேணாம், அப்படியே போட்டிங்கன்னா தான் வந்து அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அங்கங்கே கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்குது. 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான அகத்திக்கீரை பருப்பு கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது கொழுந்தில் பண்ணதுனாலையும் பருப்பு தேங்காய்லாம் போட்டதுனாலையும் கொஞ்சம் கூட கசப்பே தெரியல. இது சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். சப்பாத்தி கோதுமை தோசை அந்த மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.